நட்பு ரீதியா. அதாவது 7ஆம் இடம் நட்பு, நண்பர்கள்னு சொன்னாங்க. பங்காளிகள், அதாவது கூட்டு பிசினஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீ ஒரு கூட்டா பிசினஸ் செய்யணும்னா, 7ஆம் இடத்தை வந்து நல்லா வச்சுக்கணும். 7ஆம் இடம் கெட்டு போனவன் தான் 7ஆம் இடம் பலம் வளர்ந்தவன் தான் குடுத்து ஏமாறுவான், என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா 6ஆம் இடம் பலம் பெற்றுச்சுன்னா, 7ஆம் இடம் செயலிழந்து போயிரும். நட்பு விரிசலாயிரும், நட்பு கெட்டு போயிரும் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்துங்க, நான் அந்த 7ஆம் பாவத்த தொட்டேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த 7ஆம் பாவங்கிறது தான் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பை குடுத்து, ஒருத்தர் ஒருத்தர் பழக்கவழக்கத்தை உண்டாக்கக்கூடிய பாவமும் அதான். அந்த பாவம் யாருக்கெல்லாம் கெட்டிருக்குதோ, அவங்க வந்து கடன் குடுக்காம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குடுத்துட்டாங்கன்னா, நிச்சயமா அவங்க வந்து, ஏன்னா 6ஆம் பாவத்தவன் கடன் வாங்குவான். 7ஆம் பாவத்தவன் ஏமாறுவான். அப்படிங்கிற ஒரு தனி எங்க ஏமாறுவான்? நண்பர்கிட்ட ஏமாறுவான். பொது இடத்துல ஏமாறுவான். இந்த மாரி ஏமாறக்கூடிய இடமே 7ஆம் இடம் தான் அப்படிங்கிற ஒரு தன்மை. 6ஆம் இடம் ஒரு ஜாதகத்துக்கு வந்துச்சுன்னா, அவன் கடன் வாங்கக்கூடிய ஒரு வலிமையானவன்னு சொல்லலாம்.